என் அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவர்களே, ஆசிரியர்களே, கல்வியாளர்களே, பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். நானும் ராதா மேடமும் கிட்டத்தட்ட 800 பேரண்ட்ஸை மீட் பண்ணோம். ஒரு பெரிய பள்ளி, அதில் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வளாகம், பிரம்மாண்டமான ஒரு பள்ளி வளாகம். அதில் பல கேள்விகளை கேட்டே இருந்தாங்க. அந்த பள்ளி நிர்வாகம் வரக்கூடிய கல்வி ஆண்டில் என்ன மாதிரியான விளையாட்டுகள்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் இந்த கேள்வி பதில் பகுதி வரும்பொழுது ஒரு பெற்றோர் ஒரு கேள்வி கேட்டார். சார், என் குழந்தைக்கு எல்லா துறையிலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். அவர் நல்லா பாட்டு பாடுவார், அவர் கிரிக்கெட்னா ரொம்ப ஆசை, செஸ்ஸு நல்லா விளையாடுவார், சிலம்பம் கற்றுக்கிறாரு, பேச்சு போட்டுலாம் கலந்துப்பார். இது எல்லாத்துலேயுமே அவரை சேர்ந்துக்கலாமா? எல்லா துறையிலுமே அவரால் முன்னுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். இந்த சகலகலா வல்லவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது பல பெற்றோர்களுக்கு கூடிய ஒரு டைலமா. இப்போ ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை புதிய கல்வி ஆண்டு வருது, அதில் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. செஸ் கோச் வருவாங்க, ஸ்விம்மிங் கோச் வருவாங்க, பேட்மிண்டன் கோச் வருவாங்க, கிரிக்கெட் கோச் வருவாங்க. நன்றாக தரமாக நடத்தக்கூடிய பள்ளிகளில் இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க. அந்த குழந்தைகள் அந்த வயசில் எல்லாத்துலேயும் சேரணும் போது தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், பல பொருட்களை வாங்கலாம் போல் தான் தோணும். ஆனால் எல்லாத்தையும் வாங்க முடியுமா நம்மளால்? அதே போன்று தான் இந்த பிரச்சனையும். நான் என்ன பதில் சொன்னேன், ஒரு குழந்தைக்கு ஒரு துறையில் நல்ல சோபிக்கணும், உலகளவு வரணும் அப்படின்னா 3 விஷயங்கள் தேவை. ஒன்று கெப்பாசிட்டி, இரண்டாவது இன்ட்ரெஸ்ட், ஆர்வம், மூன்றாவது என்டியூரன்ஸ். இது 3 தேவை. இது என்ன நம்ம பார்ப்போம். கெப்பாசிட்டி என்பது எந்த அளவுக்கு அந்த துறையில் ஒர்க் பண்ண முடியும், அதுதான் கெப்பாசிட்டி, ஆற்றல் என்று சொல்லுவாங்க. இப்போது வீட்டில் ஒயரிங் பண்ணுறோம், ஒரு ஏசி ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதுக்கு தனியாக ஒயர் இருக்க சொல்லுவாங்க, 720 ஒயர்னு சொல்லுவாங்க. சாதாரண ஒயரிங் பண்ணால் அது கெப்பாசிட்டி இருக்க அந்த ஏசி ஒர்க் பண்ணாது, ட்ரிப் ஆகிடும். அதே மாதிரி பவர் கட் காலங்களில் நம்ம இன்வெர்டர்னு ஒன்று போடுவோம். அந்த இன்வெர்டர் போட்டாச்சுன்னா அது பேட்ரி, ஒரு 2 ஃபேனு 3 லைட்டு, அவ்வளோதான். அதில் போய் நம்ம ஏசியை கனெக்ட் பண்ணோம்னா அது ஒர்க் பண்ணாது. ஒரு 2 ஃபேனுக்கு கொடுக்க தெரிஞ்சதில்ல, 4 ஃபேன் போட்டோம்னா அது ட்ரிப் ஆகிடும். ஸோ அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே தான் முடியும். ஸோ ஒரு குழந்தைக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நல்லா பாட்டு பாடுறான், ரைட், இல்லை நல்லா கிரிக்கெட் ஆடுறான், இல்லை நல்லா யோசனை பண்ணி செஸ் விளையாடுறான், அது மட்டும் போகாது. அடுத்த லெவலில் இன்ட்ரெஸ்ட் வேணும், ஆர்வம் வேணும். ஆற்றல் வேறு, கெப்பாசிட்டி வேறு, ஆர்வம் வேறு. ஆர்வம்னா இன்ட்ரெஸ்ட். அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதில் செலுத்த முடியாது. அந்த குழந்தைய நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது, என்ன வேணால் வாங்கி கொடுக்க முடியும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த குழந்தை போயிட்டு விளையாடு, இல்லை வயலின் வாசி, இல்லை பாட்டு கற்றுக்கோ சொல்லலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பல பேர்கள் நான் சின்ன வயசில் பாட்டு கற்றுக்கணும்னு நினச்சேன், இல்லை டான்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சேன், அதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, என் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறேன். எல்லாம் கரெக்டு தான். அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதை நீங்கள் பார்த்துக்கிடணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் நம்ம சொல்ல போகிறோம். பாருங்க, என்ன சொல்ல போகிறேன், என்டியூரன்ஸ், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் என்டியூரன்ஸ் தேவை, அது வேணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாத குழந்தை போயிட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீ பாட்டு பாடு, இல்லை 1 மணி நேரம் வயலின் வாசி, இல்லை 1 மணி நேரம் கிரிக்கெட் ஆடு, நொந்துருவாங்க பசங்க, வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, அந்த துறையே வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அந்த என்டியூரன்ஸ் கூட 2 என்டியூரன்ஸ், ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ், மென்டல் என்டியூரன்ஸ். ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் அப்படின்னா அதுக்குன்னு சில உணவு சாப்பிட வேண்டியதாக இருக்கும், சில உணவை நம்ம தவிர்க்கணும். சில விளையாட்டுகளுக்கு சொல்கிறாங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடணும்னு சில பேர் சொல்கிறாங்க, அது கூட இல்லை தேவையில்லைன்னு மற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த விட்டமின் சப்ளிமெண்டேஷன் வேணும் அந்த குழந்தைகளுக்கு. அது இருந்தால் தான் அந்த ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் கிடைக்கும். கிரிக்கெட்லாம் ஆடுறாங்கன்னா எத்தனை ஓவர் போடுறாங்க யோசனை பண்ணி பாருங்க. அதுவும் ஃபாஸ்ட் பவுலர் பவுண்டரிலேருந்து ஓடி வந்து போடுவார்.
ரைட். அதே மாதிரி கிரிக்கெட் விளையாடுற ரன் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் ஓடுறாங்க பாருங்கள். அதுக்கு மூச்சு அரைச்சி தான் என்ன பண்ண முடியும். அந்த ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ்க்கு உண்டான உணவு, அந்த ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் தகுந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்டு, அந்த ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் தகுந்த மாதிரி ஒரு மூச்சு பயிற்சி, இதெல்லாம் கொடுக்கணும். ரைட். ஸ்விம்மிங்க்கு தேவையான ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் வேறு, அதே செஸ்ஸுக்கு தேவையான ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் வேறு. அடுத்தது மென்டல் என்டியூரன்ஸ். மென்டல் என்டியூரன்ஸ்னால் அந்த குறிப்பிட்ட துறையில் எவ்வளோ மணி நேரம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விளையாட முடியும், அது மென்டல் என்டியூரன்ஸ். இந்த கெப்பாசிட்டி மாத்திரம் இருந்தால் போகாது, ஆர்வம் மட்டும் இருந்தால் போகாது, இந்த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் என்டியூரன்ஸ் இருந்தால் தான் அதில் ஈடுபாடு இருக்கும். உலக அளவு சாதிக்கணுன்றது ஒரு ஆப்ஷன், ஒரு ஹாபியாக விளையாடணுன்றது ரெண்டாவது ஆப்ஷன். உலக அளவு சாதிக்கணும்னா உலக அளவு சாதிச்சவங்க எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். பெற்றோர்களை பொறுத்தவரையில் உலக அளவில் சாதிக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம்னா அந்த உலக அளவு சாதித்தவர்கள் எவ்வளவு செலவு பண்ணாங்களோ அந்த நம்ம செலவு பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள், அவங்க ஃபேமிலி எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். அந்த விஸ்வநாதன் ஆனந்த் குழந்தையாக இருக்கும் பொழுது அவருக்கு ஆர்வம், அவருக்கு ஆற்றல், அது அவருக்கு எதில் கெப்பாசிட்டி இருந்ததுன்னா செஸ் விளையாடுறதுல. அவங்க அப்பா திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு டென்னிஸ் விளையாடுறதுல ஆர்வம். அதனால் டென்னிஸ் தான் அவர் ஆக்ஷன் போகணும்னு விருப்பப்பட்டார். ஆனால் சுஷீலா விஸ்வநாதன் அவர்கள் இந்த குழந்தைக்கு கெப்பாசிட்டி ஆர்வம் செஸ்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்தாங்க. அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது, கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, புக்கு தான் வாங்கி படிப்பாங்க. படித்து தான் கற்றுக்கிட்டு தன் குழந்தையோட விளையாடி விளையாடி அதை கொண்டு வந்தாங்க. ரைட். எங்கெங்கெல்லாம் டோர்னமெண்ட் இருக்கோ கூடவே போவாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பாட்டு பாடுறவர் ஸ்ரவன், பேர்களாக சொல்லலாம், அவர் சூப்பர் சிங்கரில் 2வது இடத்தை பிடிச்சவர். அவங்க அப்பா தன்னுடைய மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஸ்ரவனோடையே போக ஆரம்பித்தார். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு டாக்டர், அவருடைய பையன் ஸ்விம்மிங் எக்ஸ்பர்ட் அவர் ஆனார். அவர் தன்னுடைய ப்ராக்டிஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவரோடையே போக ஆரம்பித்தார். இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சி இருக்கணும். 3 விஷயங்களில் கூட்டு முயற்சி, அதாவது கெப்பாசிட்டி, இன்ட்ரெஸ்ட், அப்புறம் என்டியூரன்ஸ், இதுக்குள்ளே ஒரு கூட்டு முயற்சி. அப்பா, அம்மா, அந்த குழந்தை, இவங்க 3க்குள்ள ஒரு கூட்டு முயற்சி இருந்தால் தான் உலக அளவு சாதிக்க முடியும். இல்லாட்டா தான் ஹாபியாகவே இருந்துடலாம். நான் சொன்னதாக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டனை அமுக்குங்க. அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.